ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஐயனார் துணை தொடர்கதையில் சந்தாவை நாளைக்கு வாங்க, அவங்க கன்சீவாக இருக்காங்க, அதை பற்றி பேசலான்னு அவங்க வீட்டில் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. சேரனும் நிலா, சோழன், பல்லவன், பாண்டியன் இவங்க எல்லாருமே ஹோட்டல் ரூமில் ரூம் எடுத்து தங்கிட்டுருக்காங்க. அப்போ பேசிகிட்ருக்காங்க, அண்ணன் பாத்தியா எவ்வளோ பெரிய காரியம் பண்ணிவிட்டு ஆனால் சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பல்லவன் சொல்கிறாரு, அண்ணா அங்கே போனாக்கா எப்படின்னா என்னண்ணா பண்ணுவாங்க, ஒருவேளை நம்ம அண்ணனை பஞ்சாயத்தில் நிற்க வச்சு சாட்டையால் அடிப்பாங்களோ அது மாதிரி அடிப்பாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தை கிளப்பிடுறாரு. ஏண்டா பல்லவா, ஏற்கனவே அண்ணன் பயமாக இருக்குது, இதில் வேற இன்னும் வேற நீ பயத்தை கிளப்பி விட்டுறியாடா, இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை திட்டுறாங்க நிலா, சோழன் எல்லாருமே. ஆனால் அண்ணன் செம ஆளுதாண்டா, எல்லாத்தையும் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு அமைதியாக கமக்கமாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு தம்பிங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்புறம் சந்தா வீட்டுக்கு போகிறாங்க. சந்தா வீட்டுக்கு போயிட்டு சந்தா அவங்க அப்பாட்ட பேசுகிறாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறார், நான் அதுக்கு தான் பாத்தியா அனீஷு, நான் அதுக்கு தான் சென்னைக்கு கூட்டு போகாதன்னு சொன்னேன் சந்தாவை, நீ கூட்டினது போல் என்ன ஆச்சு பாரு அப்படின்றாங்க. அப்போ சோழன் கேட்குறாரு, சார் நீங்கள் எங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுத்தீங்க, நாங்களும் சரின்ட்டு போனோம், ஆனால் அந்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் கல்யாணம் வச்சுட்டிங்களே சார், அப்போ அது மட்டும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. அதுவும் இல்லாமல் பாண்டியன் நீங்கள் திபு திபுன்னு இந்த 3 நாளில் கல்யாணத்தை வச்சுருக்கீங்களே, நீங்கள் என்ன சார் பண்ணது கரெக்டா அப்படின்னு பாண்டியனும் கேட்குறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போது உங்கள் அண்ணன் பண்ணது நான் நியாயம் நீங்கள்லாம் பேச வரீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணை ஒரு மாதமாக்கிட்டு இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னு. அதெல்லாம் இல்லை சார், அண்ணன் அது செஞ்ச தப்பை அது ஏற்றுக்கும், பொறுப்பு எடுத்துக்கும், நாங்கள் அதுக்கெல்லாம் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ராமேஸ்வரத்துக்கு உங்கள் சந்தாவை நான் கூட்டிகிட்டு வந்தப்போ உங்கள் அண்ணன் அங்கே வந்தானா இல்லையான்னு கேளு அப்படின்றாங்க. அப்போவே நான் சொன்னேன் உங்கள் அண்ணன்கிட்ட, என் பொண்ணுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் வச்சிருவேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவர். அப்போ பாண்டியன் கேட்குறாரு, சார் அண்ணங்கிட்ட நீங்கள் அப்போ ஒரு ஜாடம் அடையாக தான் சார் சொல்லியிருக்கீங்க கல்யாணம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அண்ணன் அதை சீரியஸாக எடுத்துக்கல, 6 மாதம் நீங்கள் டைம் கொடுப்பீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தது அப்படின்னும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ என்ன பேச வரீங்க, சந்தாவுடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் செய்ததே தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா கண்டி, ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணை உங்கள் அண்ணன் மாசமாக்கியிருக்கிறாரு, அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, அதை பற்றி தாம்மா பேச வந்தோம், சந்தாவை எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க சார், அதனால் அண்ணன் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட சந்தா அவங்க அப்பா புடியே கொடுக்காம கம்முன்னு வீம்புக்குனா உக்காந்துட்ருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் குடும்பத்தில் இது மாதிரி மாசமாக இருக்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப பெரிய அசிங்கம், எங்கள் ஜனங்க எல்லாருமே எங்களை திட்டுறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா அனீஷ் என்ன சொல்கிறாருன்னா, பையா ப்ளீஸ்ப்பா அப்பா, இது சேரன் பையா ரொம்ப நல்லவர், நான் 10 வருஷம் அவர்கிட்ட வேலை பார்த்துருக்கேன், அதனால் அவருக்கு சந்தாவை கட்டி கொடுத்தா அந்த வீட்டில் போய் சந்தா சந்தோஷமாக தான்ப்பா இருக்கும், அவரை நல்லா பார்த்துப்பாருப்பா, ஒத்துக்குங்கப்பா, யோசிக்காதீங்கப்பான்றாரு. உடனே சந்தாவுடைய அப்பா சரின்னு சொல்கிறாரு. ஆனால் உங்கள் விருப்பத்துக்கு படி உடனேயெல்லாம் கல்யாணம் வைக்க முடியாது, ஃபஸ்ட்டு நிச்சயம் வைக்கணும், எங்கள் முறைப்படி நிச்சயம் வைக்கணும், கல்யாணம் நீங்கள் சென்னையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்கிறாரு. ஆனால் எங்கள் ஜனத்தொகைங்களை எல்லாரையும் நாங்கள் சரி செய்யணும், சமாதானம் பேசணும், அதனால் நிச்சயம் எப்போனா அடுத்த வர வியாழக்கிழமை வச்சுக்கலாம் அப்படின்றாரு. கல்யாணம் நீங்கள் சொல்கிறபடி சென்னையிலேயே வச்சுக்கலாம் அப்படின்றாரு. ஏன்னா சந்தா அங்கே தானே வாழப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க, ஸ்வீட் சாப்பிட்றாங்க. ஆனால் சந்தா சேரனும் சந்தாவும் 2 பேரும் பேசிக்கணும், ஒரு 2 நிமிஷம் தனியான்னு கேட்குறாங்க. அனுமதிக்க மாட்டேன்றாரு. அப்புறம் அவர்கிட்ட கெஞ்சி பேசி வாங்குறாங்க தனியாக பேசுகிறதுக்காக சந்தாவுடைய அப்பா கிட்ட. அதுக்கப்புறம் 2 பேரும் தனியாக பேசும்போது, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, எப்போ எப்படி அப்படின்னு சேரன் கேட்குறாரு. என்ன எப்படின்னு கேட்குறீங்க, நீங்களும் நானும் தனியாக இருந்தோம்ல வேலை பார்க்கும்போது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சேரனுக்கு புரியல, நாளைக்கு என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல, சந்தா ஒரு ரீலை ஓட்டுறாங்கன்னு நினைக்கிறேன், சேரனை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லோரும் அது உண்மையாக பொய்யான்னு பார்க்குறதுக்காக காத்திருப்போமா. நன்றி, பாய்.